ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க வியூவர்ஸ்? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மே 1 இந்த தொழிலாளர் தினம். இந்த தொழிலாளர் தினத்தில் ஒரு சிறப்பான நாள் தான். அதோட சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளில் எங்களோட தொழிலாளர் தினம் அன்றைக்கு முதல்ல எங்களோட சுவர்மான் தான் தொழிலாளியை மண்ணுக்கு பிட்டு சுமந்து போனது இதெல்லாம் பல கதைகள் படிச்சிருக்கிறோம். எங்களோட மதத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே தொழிலாளர் தினத்துக்கான அறிகுறிகள் தென்பட தொடங்கி இருந்தது. இந்த இடத்துல இன்றைக்கு நாங்கள் மனிதனா மடத்தில் உள்ள ஆஞ்சநேயரை தான் தரிசிக்க இருக்கிறோம். இந்த மே 1 எல்லோரும் நல்லா சிறப்பாக வாழ வேணும். உங்களோட தொழிலில் நல்ல சுபீட்சமாக எல்லாம் வல்ல இறைவன் உங்களை காப்பாற்ற வேணுமென்று நினச்சி என்னுடைய ஆஞ்சநேயர் ஸ்வெருமாண்ட நேரடி தூதுவனை எங்களோட இடத்துக்கு வந்திருந்தேன். அது உங்களுக்கு தெரியும், ராமர் கதை படிச்சிருப்பீங்க. இது ஸ்வெருமாண்ட நேரடி அவதாரம் என்று சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் இவருக்கு மிகச்சிறந்த நாளாக எத்தனையோ நாள் இருந்தாலும் இன்று மே 1 நான் இந்த கோயிலை உங்களுக்கு நான் காட்டுறதில் பெருமிதம் அடைகிறேன். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எப்படி இருக்குது கோயில்? நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் இது ஒரு பெரிய கோயில். நெய்வேலியில் கூட இருக்குது ஆஞ்சநேயர் கோயில். அதை விட இதில் என்ன சிறப்புன்னா பெரிய ஆஞ்சநேயர் இருக்கிற இவர் வழிபட்டால் எல்லா சிறப்பும் கிடைக்குமென்னு சொல்லப்படுது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு சித்திரகுப்தன் பிறந்த நாள். இன்றைக்கு உங்களோட கர்மாக்கள் எல்லாம் வினியாக இருக்கிற நாள். பெரும்பாலும் சைவ சமயாக்கள் இந்துக்கள் தங்களோட தாய் இறந்ததைட்டு இந்த நாளை விரதம் இருந்து கடைப்பிடிப்பினோம். அதே நேரம் நீங்கள் இதை பார்க்குறது மூலம் உங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் கிடைக்குமென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை வழிபாட்டு கொள்ளலாம். இந்த புறத்தோற்றத்தை தான் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு காலத்துக்கு முதல் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அடிமைத்தனத்தை நீக்கின நாள். உண்மையிலேயே ஆஞ்சநேயரை பொறுத்தவரையில் ராமருக்கு ஒரு விசுவாசியாக தான் அனுமார் செயற்பட்டது. இப்போ அனுமார்கிட்ட பூசை நடந்து கொண்டு இருக்கு, பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எந்த ஒரு உயிரியும் வாழ்கிறதுக்கு கட்டாயம் உணவு தேவை. அந்த உணவுக்கான உழைப்பினால் தான் இன்றைய சிறப்பை நாங்கள் ஆஞ்சநேயரை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ தெய்வங்கள் இருந்தாலும் ஆஞ்சநேயர்கிட்ட நேரடியாக என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை ஆஞ்சநேயர்கிட்ட இருக்குது. சனீஸ்வரன் கூட இவர்கிட்ட போயில்லைன்னு சொல்லப்படுது. இவரை கும்பிட்டா சிறப்பாக இருக்குமெண்டு எல்லோரும் சொல்லுவினம். இவருக்கு பிடிச்ச இது வெத்திலை தான். இப்போ நீங்கள் அந்த வெத்திலை சாத்துறதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆஞ்சநேயர் ஒரு மிகச்சிறந்த தூதுவனாயும் ராமருக்கு மிகச்சிறந்த ஒரு விசுவாசியாகவும் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருவர் மிகச்சிறந்த உழைப்பாளியாக என்னை பொறுத்தவரையில் சிறந்த ஒரு ஆள். இன்றைக்கு நீங்கள் அவரை பார்க்குறது உங்களுக்கான எல்லா வீடு பேறு செல்வமும் கிடைக்குமென்னு நான் சொல்கிறேன். இந்த கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிக அழகான கோயில். மனிதன மடத்துக்கு போனால் கட்டாயம் இந்த கோயிலை தரிசிங்க. வழியிலேயே பெரிய ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்குது, வானத்தை தொடுற மாதிரி. இந்த பின்பக்கத்தை பார்க்குறீங்க. இதை இலங்கையில் உள்ள மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்தியா வேறு நாடுகளில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்பதுக்காண்டி உள்ளுக்கு எல்லாத்தையும் படம் பிடிச்சிருக்கிறேன். உழைப்பாளி தினத்தில் கட்டாயம் ஆஞ்சநேயர் சேவைக்காக இந்த கோயிலில் நான் உங்களுக்கு படம் எடுத்து போட்டிருக்கிறேன்.
இன்றைக்கி எல்லா சிறப்பும் ஒரு பௌர்ணமி நாளண்டபடியாக இந்த கோயில்களை வழிபட்டால் உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் கிடைக்கும். இந்த சுற்றுப்புற இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிக நேர்த்தியான சிற்பங்களால் செதுக்கப்பட்டு இருக்குது. இந்த நேரமும் மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து கொண்டான் இருப்பார்கள். அதை கவனிக்கலாம். இங்கே கட்டாயம் ஷர்ட் கலட்ட வேணுமெண்டு இல்லை. ஷர்ட்டை கலட்டினேன்னா இதென்ன முழு வழிபாட்டோரும் இருக்கும். ஆஞ்சநேயர் மந்திரம் ஜெய் சாய்ராம். இதை 9 தரமோ 21 தரமோ சொன்னால் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்குமென்றது ஒரு ஐதீகம். அதோடு உங்களுக்கு இந்த தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இதை பார்க்குற அனைவரும் நல்லா சிறப்பாக இருக்க வேணும். மேலேயும் அந்த லைட் பூட்டின மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பில் தான் இந்த கோயில் காணப்படுது. சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் இந்த கோயிலை தரிசிக்க ஆக்கள் வந்து கொண்டிருப்பினம். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வம். வடமானத்தை பொறுத்தவரையில் பெருசாக அனுமார் வழிபாடுன்றது குறைவு என்றாலும் கோயில்களில் எப்பவும் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இது முகப்பு தோற்றம் கல்லுக்காக தான் இருக்கிற மாதிரி சிற்பங்கள் காணப்படுது. இந்த வெளிப்புற தோற்றம் பாருங்க. அந்த பானை நோக்கி இருக்கிற ஆஞ்சநேயர். இன்றைக்கு அம்மா இல்லாதவ விரதம் பிடிப்பீங்க. இது வேறு ஒரு அதோட ஆஞ்சநேயர் சொல்லியிருக்க ராமட்ட கோயிலையும் காட்டுறேன். ஆஞ்சநேயர்ண்டா ராமர் கட்டாயம் வந்தே இருப்பார். இன்றைக்கி கோயில் தரிசனம் எப்படி இருந்தன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன கோயில் இருக்குதுன்றதை சொன்னால் நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் அதில் சேர்ப்பேன். எல்லோரும் நல்லா இருங்க. ஓகே, பாய். வாழ்க்கை